இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய 2வது பகுதியாக 9ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு கீழே ஒரு வழிந்தோடுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் என் ஜனங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இதனுடைய முழுமையான நிறைவேறுதலானது 1000 வருட அரசாட்சியில் தான் இந்த பூமியில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாட்கள்லையும் 1000 வருட அரசாட்சியிலையும் புறஜாதிகள் இஸ்ரவேலர் என்று சொல்லி இருப்பார்கள். சபையின் நாட்களில் புறஜாதிகள் இஸ்ரவேலர்கள் என்று இல்லை. ஏனென்று சொன்னால் யூதனென்றும் இல்லை, கிரேக்கனென்றும் இல்லை, அடிமையென்றும் இல்லை, சுவாதீனனென்றும் இல்லை, ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அழைப்பைத்தான் கிருபையின் நாட்களில் அந்த சபையின் நாட்களில் நாம் பெற்றிருக்கிறோம். முதல்ல பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய மரணத்திற்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் புறஜாதிகள் என்று சொல்லி இருந்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பாடு மரணங்களுக்கு பின்பாக எல்லாரும் யூதர் என்று கிரேக்கர் என்று இல்லாதபடி புறஜாதிகளுக்கும் தேவனற்றவர்களாக இருந்தவர்களுக்கும் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தவர்களுக்கும் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாக இருந்தவர்களுக்கும் இப்போ ஒரே விதமான அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறத முதல்ல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் 1000 ஆண்டு ஆட்சியில் எடுப்பிக்கும் பொழுது எருசலேமை தலைநகராக கொண்டு தன்னுடைய சொந்த ஜனங்களின் மத்தியில் ஆண்டவர் ஆளுகை செய்யும் பொழுது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பிப்பார் என்கிறதை இங்கே ஆமோஸ் உறுதிப்படுத்துகிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உன்னுடைய வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார்னு சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி அங்கே தாவீதினிடத்தில் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்றென்றைக்கும் அப்படிப்பட்ட அந்த தாவீதின் சந்ததியில் வந்து தோன்றினவர்கள் சிதேக்கியா ராஜாவோடு கூட அங்கே முடிவடைந்து விட்டதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பில் தாவீதின் மகனாகிய நாத்தான் என்கிற ஒரு மகனின் மூலமாக வந்த அந்த வம்சத்தில் மரியாளினுடைய சந்ததியில் தான் அது ஒரு ராஜ வம்சமாக இருக்கிறது. ஆனால் யோசேப்பினுடைய அந்த வம்சமானது ஒரு ஏழை விவசாய வம்சமாக மாறி அவர் தச்சருடைய வேலையை செய்கிற அந்த வேலையில் இருந்த யோசேப்புக்கு மகனாக ஆண்டவர் பிறக்கிறார். மரியாளினுடைய வம்ச வரலாறின்படி ஆண்டவர் தாவீதினுடைய சிங்காசனத்தில் வருகிற ஒரு ராஜாதி ராஜாவாக என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறவராக அவர் இருக்கிறபடியினால விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2வது வருகையில் எருசலேமை மையமாக கொண்டு இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற ஒரு ஆளுகையை பெறுவார் என்கிற காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களில் தான் அவர்கள் விதைப்பும் அறுப்பும் ஒரு நாளும் ஓய்ந்து போகாதுன்னு சொல்லி அழகா சொல்கிறார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆளையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது முதல்ல நிலத்தை நம்ம உழுவோம், அதற்கு பின்பாக விதைகளை விதைப்போம், அதற்கு பின்பாக அறுவடை செய்வோம், அதற்கப்புறம் திராட்சை பழங்களை ஆளையாடுகிறவன் திராட்சை ஜூஸை பிழிந்தெடுப்பதற்காக கொண்டு செல்வார்கள். ஆனால் இங்கே விதைக்கிறவனை தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள், அதாவது உழுகிறவன் அறுக்கிறவனை அப்படின்னு சொல்லி போடப்படுகிறது. அறுத்து முடிக்கிறதுக்குள்ள அங்கே உழ ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த உழ ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போதே விதையை விதைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. விதையை விதைத்துட்டு இருக்கும்போதே ஒரு பக்கத்தில் அறுவடை ஆக ஆரம்பிச்சிருது. அறுவடை ஆக ஆரம்பித்தோடனே அதை கொண்டு திராட்சை பழங்களை ஆளையாடுகிற அந்த காரியத்திற்கு ஜூஸ் எடுக்கிறதற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நிலங்கள் தரிசாக விடப்படுகிறதற்கு நேரமே இல்லை. தொடர்ந்து விதைப்பும் அறுப்பும் ஆளையாடுகிற காரியமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தேசத்தில் ரெஸ்ட் இல்லாமல் மிக பெரிய ஒரு செழிப்பு உண்டாகும். அப்போ நான் என்ன செய்வேன்னா இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன்,
அவர்களை பாழான நகரங்களெல்லாம் கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று அங்கே உன் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார்னு ஆமோஸ் சொல்கிறார். அவர்களை நிலைநாட்டுவேன். 1000 வருட அரசாட்சியில் நானே ராஜாதி ராஜாவாக இருந்து இந்த உலகம் முழுவதையும் நான் ஆளுகை செய்வேன். அந்த நாட்களில் ஏதோமில் மீதியானவர்கள் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் என் வசமாக்கி கொள்ளும்படிக்குன்னா, அங்கே ஏதோமில மீதியானவங்க மற்ற ஜாதி ஜனங்களெல்லாம் அந்த 1000 வருட அரசாட்சிக்கு ஆண்டவர் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். தாவீதின் கூடாரம் என்பது இங்கே 12 கோத்திரங்களை குறிக்கிறது. அதோடு கூட ஆண்டவர் புறஜாதிகளையும் சேர்த்து அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களில் நான் பங்கு கொடுத்து அவர்களையும் சேர்த்து ஆளுகை செய்வேன் என்கிற கருத்தை தான் இங்கே ஆமோஸின் மூலமாக இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த சொல்லாட்சியானது தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்படுகிற இந்த சொல்லாட்சியானது கிறிஸ்துவினுடைய சகோதரராகிய யூதாவினால் இந்த வசனங்கள் எடுத்து கையாளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சபையின் நாட்களில் இந்த காரியங்கள் எதற்காக எடுத்து பயன்படுத்தப்படுகின்றன? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 15 17 வரை திருச்சபையின் தொடர்பில் இந்த வசனத்துக்கு ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது. என்ன? 1000 ஆண்டு ஆட்சியில் நிகழ்கிற அனைத்து ஜாதிகளும் தாவீதின் கூடாரத்தில் வரும் நிகழ்ச்சியை சுட்டி காட்டுகிறது. ஆனால் கிருபை யுகத்தில் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அன்றைக்கி ஒரு நாள் திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங் போடுறதில் அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணத்திற்கு பின்பாகவும் அங்கே பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருகிறார். பவுலும் சீலாவும் புறஜாதிகளின் இடத்துல ஊழியம் செய்து அங்கே நடந்த அற்புத அடையாளங்களை எல்லாவற்றையும் விவரிக்கிறார்கள். இவர்களுக்கு நம்ம யூதர்களுக்கு மாத்திரம்தான் இயேசு அப்படிங்கிற காரியத்தை மாற்றும்படியாக இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே யாக்கோபை எழுப்பி ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் பேசுகிறார். அங்கே எழுந்து நின்று கொண்டு அவர் சொல்லுகிற காரியம் என்ன? மேசியாவினுடைய அந்த ஆட்சியின் கீழே புறஜாதிகள் தாவீதின் கூடாரத்தில் வருகிறது போல திருச்சபையிலும் அனைவருக்கும் திறந்த வாய்ப்பு வழங்கப்படணும். அந்த நாட்களில் மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணினாதான் அவர்கள் யூதர்கள். அவர் தான் இயேசுவுக்கு சொந்தம்னு சொல்லுகிற ஒரு போதனை இருந்தபடினால தான் பவுலுக்கெல்லாம் அநேக பிரச்சனை. மாம்சத்தின்படி செய்கிற உடன்படிக்கை இல்லை, இருதயத்தில் தான் ஒரு உடன்படிக்கை வேணும் அப்படிங்கிற அந்த காரியங்களை பவுல் பிரசங்கித்து வந்தபடினால தான் எல்லா இடங்களிலும் யூதர்கள் மத்தியில் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஆனால் இங்கே யாக்கோபு தெளிவாக பேசுகிறார். இங்கே ஆண்டவர் எப்படி ஆமோஸின் மூலமாக புறஜாதிகளையும் இஸ்ரவேலரையும் இணைத்து ஆள்கிறாரோ அதே போலத்தான் இந்த சபையின் நாட்களில் இந்த கிருபையின் யுகத்தில் புறஜாதிகளும் இஸ்ரவேலர்களும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் ஒரே அவர்கள் விசுவாசிகளாக மாற்றப்படுகிறார்கள். அதனால் நீங்கள் சரீரத்தின் மூலமாக செய்யப்படுகிற சடங்காச்சாரங்களை கொண்டு அவர்களை வலியுறுத்தி அவங்க இருதயத்தை வேதனைப்படுத்தாதுங்க என்று சொல்லி இங்கே ஒரு முடிவெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதனை பவுல் மிகவும் தெளிவாக அழகா எபேசு சபைக்கு எழுதும்பொழுது அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இதனை எடுத்து அவர் எபேசியருக்கு அவர் 2வது அதிகாரத்தில் எழுதும் பொழுது 10 22 வரையும் தெளிவாக பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்தில் அவர்கள் புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். நாம் அவைகளில் நடக்கும்படிக்கு முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனபடினால முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராக இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாக இராமல் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள், எபேசு சபையை பார்த்து சொல்கிறாரு, அக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
அதாவது தாவீதின் கூடாரத்தை இங்கே ஒப்பிட்டு பேசுகிறார். முன்னே தூரமாயிருந்த புறஜாதிகள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இரத்தத்தினால சமீபமாக வந்துட்டாங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி, புறஜாதி இஸ்ரவேலர் என்கிற வேறுபாடு இல்லை, பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து ஒரு சபையாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கிறார். இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சபையாகிய திருச்சபை, சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அது இன்றைக்கு உலகத்தில் இஸ்ரவேலர்கள் புறஜாதிகள் என்கிற பாகுபாடானது கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற எந்த ஒரு விசுவாசிக்கும் இல்லை என்பதை இங்கே பவுல் தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசுதாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டின் தாவீதின் கூடாரம். புதிய ஏற்பாட்டின் தாவீதின் கூடாரம்னா என்ன? இஸ்ரவேலருடைய 12 கோத்திரங்களும் புறஜாதிகளாகிய நாமும் அந்த நாட்களில் அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவாங்க. ஏதோமியர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள், உபத்திரவ காலம் மகா உபத்திரவத்து காலத்திற்கு பின்பாக ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நின்றவர்கள் ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் 1000 வருட அரசாட்சியில் கொண்டு வரப்படுவார்கள். ஆனால் சபையின் நாட்களில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாதபடி புறஜாதினி கிடையாது, இஸ்ரவேலர்னு கிடையாது, ஆண் என்று கிடையாது, பெண் என்று கிடையாது, கிரேக்கன் என்று கிடையாது, யூதன் என்று கிடையாது, எல்லாரையும் ஆண்டவர் ஒரு புதிய மனுஷனாக ஒரு சரீரமாகிய அவர் தலையானால் நம்ம சபை உடலாக ஆண்டவர் நம்மை மாற்றி ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து என்று சொல்லி சபை நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவருடைய கிரியைகளைத்தான் இங்கே யாக்கோபு எடுத்து அப்போஸ்தலரில் சொல்லுகிறார். பவுல் அதை ஆழமாக உறுதிப்படுத்துகிறார். பகையாக நின்ற அந்த இஸ்ரவேலர் புறஜாதிகள் என்கிற பகையை சிலுவையில் கொன்று 2 தரத்தாரையும் ஆண்டவருக்குள்ளே ஒன்றாக்கிட்டார். இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய செய்கை என்னென்னா, நம்மை அவருடைய கரத்தினால் உருவாக்கி இந்த உலகத்தில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு தேவனுடைய செயல்களாக உருவாக்கி வைத்திருக்கிறபடினால என்னுடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே, நான் நற்கிரியைகளை செய்து இந்த பூமிக்கு வெளிச்சமாக உப்பாக நற்கந்தமாக வாழ்ந்து உமக்காக கனி கொடுக்கிறவனாக வாழ உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன்.